food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு pineapple sour chicken எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. pineapple sour chicken பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு முட்டை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கன் பீஸையும் கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணி எடுத்துட்டோம். இதை மறுபடியும் கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை 2 தடவை கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில இந்த சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸை ஒண்ணா இதில் சேர்க்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த சிக்கனை நாம வெளியே எடுத்து தனியா வைக்கலாம். இப்போ மீதி இருக்க சிக்கனையும் இந்த ஆயில்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நறுக்கிய பைனாப்பிள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதோட சேர்த்து இந்த சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பைனாப்பிள் சோர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இந்த எள்ளை இதில் தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்க்கலாம். நம்மளோட பைனாப்பிள் சோர் சிக்கன் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.